ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன், மில்க் மேட் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஜாமுன் பண்ணுற மாதிரியே தான். சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுகர் சிரப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மில்க் மேட் ஜாமுனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பண்ண இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுனை இந்த மாதிரி 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டு அதில் எப்படி நான் மில்க் மேட் போட்டு பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதை மில்க் மேடில் நீங்கள் ஊற வச்சும் சாப்பிட்லாம், இல்லை நான் பண்ணுற மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். சுகர் சிரப்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு மில்க் மேடை கீழே ஊற்றிட்டு ஜாமுனை எடுத்து வச்சும் சாப்பிட்லாம், அல்லது நான் சொல்கிற மாதிரியும் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். ஒன்று அந்த மெத்தடு, இன்னொன்று நான் பண்ணுற மாதிரி ஸ்பூனில் எடுத்து இப்படி மேலாக சுகர் சிரப்பை ஊற்றிட்டு மேலாக ஊற்றியும் சாப்பிட்லாம். ஸோ ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் ஊற வைக்காமல் மில்க் மேடில் ஊற வச்சும் சாப்பிட்டு பார்த்தோன்னா மில்க் மேட் ஜாமுன் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம சுகர் சிரப்லேருந்து ஊற வச்சுட்டு மேலே சும்மா நான் சாக்லேட் சிரப் ஊற்றுற மாதிரி மில்க் மேட் ஊற்றினேன். அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். என்னோட இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செம்ம சூப்பராக எம்மியாக ரிச்சியாக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.